கோவில் புளியோதரை பக்காவா செய்ய தெரியணுமா? அப்ப இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியா செய்யலாம், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸை நம்ம செய்ய பாத்துக்கலாம். முதல்ல புளியோதரை மசாலா செஞ்சுக்கலாம். சோ அதுக்கு ஒரு 80 ml போல நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கடுகு, மிளகு, இது வெந்தயம் இதெல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்ல, அதை விட 4 மடங்கு நம்ம ஜீரகம் மட்டும் ஜாஸ்தி எடுத்துக்கணும். சோ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம். மிளகா 4 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப வந்து 1 டேபிள் ஸ்பூன் கறி லீவ்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதே எண்ணெயில தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்னா அரைச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 கப் கடலையை போட்டு வறுத்துக்கலாம். 2 காஷ்மீரி ரெட் சில்லி, 1/4 கப் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். அண்ட் கருவேப்பிலை 1/4 கப். கடைசியா 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு நல்லா கோல்டன் கலர்ல அது வந்து வரணும். அந்த அளவுக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதி வந்த பிறகு வெல்லம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் விட்டதும் இப்போ சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அது நல்லா கலர் கொடுக்கும். நல்லா சுண்டினதும் மொத்தமா இது போல பேஸ்ட் வந்து வந்துடும். எண்ணெய் விட்டதும் வறுத்து வச்சிருந்த மீதி இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மொத்தமா இது போல பேஸ்ட் வந்து வந்துடும். அவ்வளவுதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம 4 பேருக்கு தான் செய்ய போறோம். அதனால 2 டம்ளர் அரிசியில நான் வந்து சாதம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சூப்பரா எப்படி இந்த கலர் மாறுது அப்படின்னு பாருங்க. நான் சொன்ன ரேஷியோல போட்டீங்கன்னா டேஸ்ட் அசல் அப்படியே கோவில் புளியோதரை டேஸ்ட்ல வரும். அதே போல புளியோதரை பொடியும் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஆகாது. செஞ்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இதை செஞ்சு உங்களை யாராவது பாராட்டினாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க. பாய், ஹாவ் a great day.